வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு உசிலி. பருப்பு உசிலிங்கிறது வந்து நம்ம பலவிதமான காய் போட்டு பண்ணலாம். பீன்ஸில் பண்ணலாம், கொத்தவரங்காயில் பண்ணலாம், வாழைப்பூவில் பண்ணலாம், அவரைக்காயில் கூட பண்ணலாம், கோஸில் பண்ணலாம், வெங்காயத்தில் பண்ணலாம். உங்களுக்கு எதில் பிடிக்குமோ அதில் பண்ணிக்கலாம். அதுக்கான பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு 1 கப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு. சில பேர் ஈக்குவலாக போடுவா, நான் 1/2 கப்பு தான் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டேன்னா சாஃப்டாக இருக்கும். கடலைப்பருப்பு வந்து நல்லா இதாச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மென்னடைக்க ஆரம்பிக்கும். துவரம் பருப்புனா அப்படி மென்னடைக்காது, கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். அதனால 1 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒரு 2 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன். இதை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மிளகா வத்தல் போட்டுக்கலாம். அடியில் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது நான் ஒரு 4-4.5 மிளகா கிட்ட போட்டிருக்கேன். இது இப்போ அரைக்கலாம். இந்த இதுலேயே இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம வந்து இன்றைக்கி பீன்ஸ் போட்டு பருப்பு உசிலி பண்ண போகிறோம். பீன்ஸ்க்கு ஆல்ரெடி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது பருப்பு உசிலிக்கு மட்டும் வேணுங்கிற உப்பு போடுறோம். மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். பெருங்காயப்பொடி, இன்னொரு டிப்ஸு இதில் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும். பருப்பு ஊற வைக்கிறதையே மிளகாவத்தில் அதோடு சேர்த்து போட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிளகாவத்தலோட இதுவே தெரியாத, அரைக்கிறதுக்கும் கஷ்டப்படாமல் ஈஸியாக அரைச்சிடும் நம்ம அடியில் போட்ட கையோட. நல்லா அரைச்சிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு பருப்பு உசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து 2 விதமாக பண்ணலாம். இப்போ நான் டைரெக்டாக காயோடு சேர்த்து அடுப்பில் போட்டு மூடி அதை வந்து உசிலிக்க போகிறேன். அப்படி இல்லை, அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் வேணும். ஆனால் எங்களுக்கு அவ்வளோ எண்ணெய் வேண்டாம், நாங்கள் அப்படி சாப்பிட விருப்பப்படலை அப்படிங்கிறவா இதை எடுத்து இட்லி குக்கரில் வச்சு வெயிட்டில் வச்சு எடுத்துருங்கோ. ஆறின அப்புறமா கையால் நல்லா உதுத்தேன்னா அழகாக உதிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் தாளித்து கொட்டி காயையும் போட்டு இதையும் தூக்கி போட்டு 2 பெரட்டினாலே அழகாக உசிலி ரெடி ஆகிடும். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எங்களுக்கு டயட் நாங்கள் அப்படி தான் வேணும்னா வெயிட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு பரவாயில்ல, எண்ணெயோடு அது முருகலாக வந்ததுன்னா எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா இப்படியும் பண்ணலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன், கருவேப்பிலை, இந்த அரைச்ச விழுது இதில் போடலாம். இது என்ன கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வெண்ணெய் மாதிரி வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு இருக்கிறச்சே அரைச்சி எடுத்துருங்க. இது எண்ணெயில் ஒரு பெரட்டிட்டோம். இப்போ இந்த காயையும் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ பார்க்குறதுக்கு எல்லாம் மூட்டை கட்டின்னு இருக்க மாதிரி இருக்கா. கொஞ்ச நாளைக்கு கழிச்சு பார்க்கலாம் இது எப்படி உதிர்ந்துருக்குன்னு. மூடி போட்டு மூடி தான் அதை உசிலிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திறந்து இதை கிளறி விட்டுட்டே இருந்ததுனாலே உதிர்ந்துடும் அழகாக. ஆனால் எவ்ரி 5 மினிட்ஸ் திறந்துட்டு கிளறிட்டு மூடிடணும். அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு.
இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது. பட் இன்னும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே உசுலிச்சு தனித்தனியாக வந்துடும். திருப்பி இன்னொரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஃபைனலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு 20-25 நிமிஷமாக இது உசுலிச்சுன்னு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது பார்த்தெல்லாம் சின்னதாக தான் இருக்குது. இன்னும் நல்லா உதிர்ந்துட்டு பார்த்தேன்னா இது வந்து கொஞ்சம் அடுப்பு அணைச்சிட்டு ஆற விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னுமே கூட நல்லா உதிர்ந்து போயிடும். இப்போ நல்லா நிறைய நாழி ஜோராக ஒரு 1/2 மணியாக நம்ம உசுலிச்சிருக்கோம். இது நல்லா உதிர்ந்துடுது. அது நீங்கள் எடுத்துக்கிற குவான்டிட்டியை பொறுத்து இது உதிரும்னு. ஸோ இது ரெடி ஆகிடுது. இந்த பருப்பு உஸ்லியோட ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பீன்ஸ், கொத்தவரங்காய், வாழைப்பூ வந்து கட் பண்ணிவிட்டு மோரில் போட்டு வச்சுட்டு அப்புறம் வேக விட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக விட்டு வடித்து எடுத்துகிட்டு இதே மாதிரியே பண்ண வேண்டியதுதான். வெங்காயம் போட்டு பண்ணலாம், முட்டைக்கோஸ் போட்டு பண்ணலாம், என்ன வேணாலும் அவரைக்காய் போட்டு பண்ணலாம். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ போட்டு பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.